வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ரோவோலியன் ஃபேஷன் வீக், அது ப்ரோவோலியன் ஈவெண்ட்ஸ் அந்த கம்பெனிக்கு பண்ணுறோம். ஃபேஷன் எல்லாமே ஜென்ரலாக சென்னை பொறுத்தவரைக்கும் சரி, தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் சரி, ஸோ ஃபேஷன் ஷோ வந்து ரொம்ப நிறையா நடக்குதுங்க. ஆக்சுவலி ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு ஒரு நல்ல குட் டீம், ஏன்னா இங்கே இருக்க ஒரு டெக்னிக்கல் டீம் மாதிரி வேறு எங்கேயுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ எனக்கு இது புது ஃபீல்ட், ஸோ உள்ளே வந்திருக்கேன். நானாக வரல, ஒரு நல்ல குட் டீம். ஸோ இந்த குட் டீம் வச்சனால தான் நான் ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய பில்லர் உருவாக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். இதில் என்ன பெருசாக நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வர ஃபண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ ஃபார்மர்ஸ் நீட் வாட்டர், நாட் அ மணி. ஸோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுவோம். அது ஒரு கொஞ்சம் சொல்லாமே பண்ணி முடிச்சு சொல்லாமே, பிகாஸ் நிறைய பேர் சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. நம்ம சொல்லிட்டா அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்ற விஷயம் இருக்கும். ஸோ அதை நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி முடிச்சு காமிக்கலாம். ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பேர் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதில் நாங்கள் என்ன பண்ணி முடித்தோன்றதை காமிக்கிறக்காண்டி ஒரு சின்ன எங்களுக்குள்ளே ஒரு டாஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதில் மெயினாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஃபேஷன் ஷோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான டிசைனர்ஸ், பிகாஸ் இப்போது டிசைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கவங்க வந்து ரொம்ப கம்மி உண்மையான விஷயத்தில். ஸோ ஆனால் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து லைக் ரொம்ப ஹைஃபையாக வராங்க இப்போ. ஸோ அவங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி மேலே கொண்டு வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ப்ரோவோலியன் இவெண்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டு இவெண்ட் மாதிரி, எங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி அழைச்சிப்போம். இது வந்து ஐடிசி கிராண்ட்ஸோட நடக்க போகுது அடுத்த மாதம் 2nd and 3rd. குமரவேல் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நேச்சுரல் சார் க்ரூமிங் பார்ட்னர், தேங்க்யூ சார் சார் சப்போர்ட்டு. பிரபா வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ஹீஸ் ஃபேமிலி, இஸ் மை பிரதர், இஸ் எவ்ரி திங். அவர் வந்து ஹீஸ் வாண்டிங் டு டூ சம்திங் குட். இது வரைக்கும் நாங்கள் பண்ண ஷோஸ் இது வரைக்கும் யாருமே எப்படி சொல்கிறது, ஃபார்மர்ஸ்க்கு வேண்டி எஜுகேஷனுக்கு வேண்டி யாரும் அவ்வளோவா எதுவும் பண்ணது கிடையாது. Prabha first time is doing something different for agriculture, for farmers, which is very very nice, a very nice initiative. அதான் சொன்னார் ரஜினி சார் சொன்ன மாதிரி, சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ இட்ஸ் குட் தட் ஹீஸ் டேக்கிங் திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் சம்திங் லைக் தட். இது வந்து 2 நாள் இவெண்ட்டுங்க, 2nd and 3rd. First day வந்து we have a lot of other nice designers coming, international designers and national designers. Bandana Narula, Deepika Pillai are 2 of the designers for the 2nd of November. That's the first day. And thank you so much, Bandana, for being on board. Thank you so much, Deepika Pillai. And it's going to be a very fun, interactive fashion event. And BMW is our title sponsor, and thanks to them also. We have a fabulous team. The whole initiative of doing Provolian Fashion Week is to bring about a difference. Mukavasi for fashion week la vandu poidranga, yaar inga irukanu theriya maatende. There's no education for public, for upcoming designers, or for buyers or vendors. So this time I try to involve a lot of people who will benefit the designers and the event. So in a nutshell, Provolian Events is the next best thing for Chennai, hopefully. So ரொம்ப நன்றி வந்ததுக்கு. Thank you so much. Hearty congratulations to my friend Prabha. Journey of 1,000 miles begins with a single step அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த single bold step வந்து சென்னையில் எடுத்து வச்சிருக்கிறாரு. And he told his dream of making this company a world class one. My hearty congratulations to you, and you have partnered with some of the best people I know of this industry. நான் கருண் ராமனை வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயா தெரியும் எனக்கு. எனக்கு முதல்ல நான் எங்கள் சொந்த ஊர் வந்து கடலூர். எனக்கு வந்து கருண் ராமன்லாம் அப்படி பார்த்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படிப்பா எனக்கு புரியாது. எனக்கு என்னப்பா இது ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, என்ன இப்படிலாம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு திகைப்பா இருந்தது ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது. பட் தென் ஐ ரியலைஸ்ட் success requires sacrifice. When I heard Karan Ramans in one of the videos, I realized what kind of trouble he has to go through for where he is sitting at this point of time. For a lot of people, he may look like very different and he may look like very this thing. Yes, he is different. But the point is what kind of sacrifice he has to go through for what he is now at this point of time. I think that is the difference. A lot of people very superficially look at things and start commenting and criticizing, and they keep moving. I think that's not the case. For every success for a person to have reached here, umpteen amount of sacrifice is what has made him sit here. My hearty congratulations to you for putting that focus,
and putting the Chennai fashion choreography into the international circuit. Best wishes for that. Second, my hearty congratulations to Deepika and also to Vandana. She was just saying about her experience with the Lakme Fashion Week and what she is going to do. And that's where the fashion is have to go. People think that Chennai is not fashion conscious. Chennai has not arrived. No. Chennai is a very deceptive market. It will appear very simple. It is not. People are ready when the product makers are willing to give the product. And that's exactly what is happening here. The team, one is the idea of the Prabha. Second is the team put together which will make the idea a reality. Both put together, it's called the 1 + 1 = 11 effect. Together, let us build a beautiful India. Thank you so much and best wishes. Hi, good evening everyone. I'm very lucky and happy to be associated with Pavilion Events. Congratulations to you, sir, for your first event. And I just learned about the initiative that this event also has, and nothing is going to give me more happiness to actually contribute to the same cause. And just like how Mr. Kumaravel said, Chennai has always been behind in terms of fashion, but I think it's our responsibility to bring it to that level, and that's what I faced at Lakme, because everyone thinks South doesn't have good designers, and we're here to prove a point, because I think we have really creative talent here, and we need to be out there and show what we can do. And I guess this event will start a lot of new things for South. So I'm happy to be associated with them. Hi everybody, really happy to be part of this show. When Karun asked me, I just can't say no. It's like, he's one of the best people around here. And this is happening at a beautiful venue. I think it's going to be a grand event. And I've taken a long break, so I'm coming back after a while. So I'm looking forward to showing a good collection. So everybody please be there. Yeah, thank you. ஃபேஷன் ஷோ நடத்தி விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுவும் தண்ணியெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துருக்கு. என் சொந்த ஊர் வந்து வக்கலாங்குடி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில். அதாவது விவசாயத்துக்கு விவசாயிக்கு தேவை பணம் கிடையாது, தண்ணி தான். அவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் அது நல்லாவே. ஒவ்வொரு விவசாயி கடன் வாங்குறதுக்கு அவன் இடத்துல தண்ணி வேணும்ன்றதுக்காக தான் கடன் வாங்குறோம். ஸோ நாங்கள் பணமாக கொடுக்க விரும்பலை. அவங்களுக்கு தேவையான விஷயம் என்ன, உண்மையான விஷயம் தண்ணி. அந்த தண்ணி தரதுக்கு ஃப்ரீயாக போர் போட்டு சுவிட்ச் போர்டையும் செலவு பண்ணி நாங்கள் தரோம் அவங்க இடத்துல. ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் எல்லாத்துக்குமே ஆக்சுவலி. ஸோ எல்லாத்துக்குமே, எனக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி. ஸோ அப்போ ஒவ்வொரு விவசாய குடும்பத்தில் இருக்க தலைவர் அவங்க வந்து என் பையனுக்கு என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு அதுக்குன்னு நிறைய பேர் இப்போ காசு கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு. ஸோ அவங்க பணம் அவங்க வாங்கும்போது வந்து உயிரோட வாங்க மாட்டாங்க, ஒரு செத்த பணமாக தான் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் என் பிள்ளைக்கான இன்னொருத்தர் கேட்குறேன்றது வந்து அவங்கள கொண்டுட்டு தான் வாங்குறாங்க. இட்ஸ் லைக் சூசைட். ஸோ அது நான் வழி கொடுக்க வேணாமே நினைக்கிறேன். அதனால தான் அவங்களுக்கு தண்ணி கொடுத்தா அவங்க ராஜாங்க. நம்ம மனசோட சொல்ல முடியாதுல்ல, கோடி பேத்துக்கு நான் சோறு போடுறேன்னு நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க சொல்ல முடியும். சார், இந்த ஃபேஷன் வீக் நடத்துறீங்க, இதுல வந்து சார் ஸ்பீக்கர் ஓகே, இதுல வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கிற காஸ்டியூம்ஸ் தான் யூஸ் பண்ணுங்க. ஒய் டோன்ட் யூ யூஸ் இந்தியன் காஸ்டியூம்ஸ்? அந்த மாதிரி பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒவ்வொரு வில்லேஜஸ்க்கும் இப்போ த்ரூ அவுட் இந்தியா தேர் ஆர் வேரியஸ் டிஃபரெண்ட் காஸ்டியூம்ஸ் ஹியர். ஒய் டோன்ட் யூ யூஸ் இட் அஸ் a fashion show? இதுக்கு யார் பதில் சொல்ல சொல்றீங்க? Whoever is responsible, Karan will be the right person. So you're asking why not use national costumes, or the costumes which is Indian costumes which has been used in various states, because the costumes in India differs. definitely, yeah. Why didn't you have it as a fashion week? It's a good idea, sir. It's a good idea. We should do something innovative with that. We have actually done it in the past. We've got all the states together and done an event for a lot of tourism boards before in the past. But for Fashion Week as per se, we haven't done anything yet. But definitely it's a good idea. We should count it in. Thank you. Vandana and Deepika are ready to design the costumes. We are ready to put the hair and the makeup.
and showcase the 29 states of the country. I think that's a wonderful idea. We should try that. அதுலேயும் ஒரு அந்த ஸ்டேட்டோட விவசாயிகளோட காஸ்டியூம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிச்சயமா will be different. நிச்சயமா. சார் ஒரு நாளைக்கு வந்து 5 ஷோ 6 ஷோங்க ஒரு நாளைக்கு. ஆமா ஒரு நாளைக்கு 6 ஷோ 2 ஷோ 2 நாள் இருக்கு 12 ஷோ மொத்தம் 17 ஷோ டோட்டலி. ஒரு நாளைக்கு பீப்புள் வந்து போற பீப்புள் பாத்தீங்கன்னா ஒரு ஷோல வந்து 300 பேர். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேர் வந்துட்டு போவாங்க ஒரு நாளைக்கு. ஸோ எவ்ரி ஷோ அந்த டிசைனர் வந்து அவங்க க்ரௌடு கூப்பிடுவாங்க. அவங்க தவிர க்ரூமிங் பார்ட்னர் நாங்கள் எல்லாம் வில் பி காலிங் ஆர் க்ரௌட் ஆல்சோ. ஸோ ஒரு ஷோக்கு 300 பேர் இல்லை சீட்டிங். ஸோ 300 பேர்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் வருவாங்க சார். மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா we have 30 female models and 15 male models. Bangalore, Bombay, Hyderabad and Kerala and Chennai, sorry. Bangalore, Chennai, Hyderabad, Bombay and Kerala. So நிறைய பேர் கலந்துருக்காங்க சார். இப்போ வந்து we not got any நிறைய பேர் இருக்காங்க சார். we have not confirmed the names yet. So அவங்க வர வரைக்கும் we just keep it hold, but lot of big show stoppers are there. எல்லா ஷோக்கும் பெரிய ஷோ என்னங்க ஆமாங்க. செகண்ட் அன்னைக்கு வந்து ஃபினாலே வந்து கென்ஃபர்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிசைனர் அவர் வந்து ஃபினாலே பண்றாரு செகண்ட் அன்னைக்கு. ஸோ உங்க ப்ரோக்ராம்ல நிறைய ஷோ டாப்பர்ஸ் இருப்பாங்க. நீங்க இது அக்ரிகல்ச்சருக்காக ஸ்பெசிஃபிக்கா நீங்க பண்றீங்கன்றதுனால ஒரே ஒரு பேர் மட்டும் நீங்க வந்து ஒரு விவசாயியோ கதிர இருக்கிற பெண் அந்த மாதிரி ஒரு 2 காஸ்டியூம்ல வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். நிச்சயமா. சோ we are thinking of doing a photo shoot அது தவிரங்க செப்பரேட்டா we are thinking of doing. இல்ல அவங்க ஷோ டாப்பர்ஸா வச்சா நிச்சயமா that be good. பிரபா ஆக்சுவலா நீங்க கேட்டது வந்து விவசாய அவங்கள ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஒரே ஒரு ஷோட ஒரு பேர் வந்து அவங்க வச்சுக்கலாமே அப்படின்னு. அதான் ஒரு சின்ன கதை தான் இருக்கு. எப்பயுமே நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா, ஒரு யானை பள்ளத்துல விழுந்துட்டாலும் அது தோத்துரும். பள்ளத்துல விழுந்தா அதனால எந்திரிக்க முடியாதுன்னு ஊருக்கே தெரியும், அது யானைக்கும் தெரியும். ஆனா அது உள்ளத்துல அது யானை தான், அதை யாராலையும் தோக்க வைக்க முடியாது. அதே மாதிரிதான் விவசாயிகள் வந்து அவங்க தாங்க ஹீரோ. அவங்கள காமிச்சு தான் பண்ணணுன்றது வந்து அது ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிருமே நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா அது இருக்கு, அது கண்டிப்பா இருக்கு. ஆனா அது எந்த மாதிரி விஷயத்துல காமிக்க போறோம்ன்றதான் நம்மளோட கண்டென்ட்ல இருக்கும். பிகாஸ் அவங்கள மேல கொண்டு வந்துச்சுங்களேன். இப்ப எப்பவுமே நம்ம இங்க சாப்பிடுறோம், அவங்க வந்து சாப்பிடுறோம். நம்ம 10 பேர் ஸ்பூன்ல சாப்பிடுவோம். எனக்கு ஸ்பூன்ல சாப்பிட தெரியாது, அது ஒரு விஷயம். 10 பேர் ஸ்பூன்ல சாப்பிடுறோம்னா அவங்க கையில சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி கூச்சப்படுவாங்க. அது அவங்களுக்கு பெரிய நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு சாப்பாடு போடுறோம், அவங்களுக்கு விவசாயம் வந்து கிரேட் கொடுக்குறோன்னு. கிரேட் கொடுக்கல, நம்மளுக்கு தெரியாம நம்மள அவங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கோம். தேங்க்யூ. இல்லைங்க ஐயா, இன்டர்நேஷனல் யாருமே இல்லைங்க, ஆல் இந்தியன் ஒன்லி. ஜாக்கி பெஸ்டோவிச், பிரியங்கா தவான், அதித்தி, ஆல் டாப் மோஸ்ட் லாக்மே ஃபேஷன் வீக் மாடல்ஸ் தான் எல்லாருமே. நம்ம சென்னையிலேருந்து ஒரு ஆடிஷன்ஸ் வச்சுருந்தோம், அதுலேருந்து ஒரு 5 to 10 மாடல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நம்ம மாடல்ஸும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஆடிஷன் அன்னைக்கு ஒரு 80 பேர் வந்தாங்க ஆடிஷன்ஸ் அன்னைக்கு சென்னையில் மட்டும். ஸோ அதில் வந்து we've selected about 15 people equally, boys and girls பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக எல்லாம் சேர்த்து ஒரு 35 girls and 15 boys, 50 models. தெரியலங்க, இல்லை ஐ டோன்ட் திங்க் ஸோ, இல்லைங்க. So இதுக்கு no tickets sir, it's all through invite only, there's no tickets. There's no இல்ல வந்து VIP இருக்கு, VVIP இருக்கு sir, seats will be differentiated அந்த மாதிரி, and it's open. I mean it's for invites for everybody, it's not a paid event. காசுல there's no involvement of money in this. ஆமாண்ணா, ஆமா இந்த ஃபீல்டு எனக்கு புதுசு. ஆக்சுவலி நான் ஒரு படம் ஹீரோ பண்ணியிருக்கேன், லைக் திருட்டு வீசுன்னு படம் பண்ணியிருக்கேன், மதுரை மாவட்டம்னு படம் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து ஒரு பெரிய டைரக்டர் கூட படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த படம் அப்படியே இப்போ ஷூட் போயிட்டு இருக்கு. ப்ரொடக்ஷனும் மூவி கம்பெனி, நம்ம கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட. எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். ஏன் ஃபேஷனை தொட்டேன் அப்படின்னா, நல்ல உலகத்தில்
எல்லா ஊர்லேயுமே எல்லா ஒரு நம்ம எல்லா ஊர்லேயும் சரி எல்லா தெருலையும் சரி ஒரு விவசாயியாக இருப்பாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக இங்கே படம் பண்ணுறோம், ஃபாரின்லேயும் படம் பண்ணுறோம். ஸோ அதே இதே நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க டெக்னிக்கல் வேறு மாதிரி இருக்கும், நம்ம ஸ்டோரிஸ் வேறு மாதிரி இருக்கும், ஸோ நம்ம பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட லாஜிக் வேறு மாதிரி இருக்கும். ஸோ உலகம் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற ஒரே விஷயம் ஃபேஷன் மட்டும்தான். ஏன்னா இங்கேயும் நடக்க தான் போகிறாங்க, அங்கேயும் நடக்க தான் போகிறாங்க. ஸ்டேஜ் மாறும், லொக்கேஷன் மாறும், அட்மாஸ்பியர் மாறும், பட் வாக்குன்றது ஒன்று தான். அதனால் உலகம் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறது ஃபேஷன் மட்டும்தான். அதனால தான் அதை பிடிச்சேன். ஏன்னா இது தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகள் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் அந்தந்த ஸ்டேட் போகிறப்போ, அந்தந்த கண்ட்ரி போகிறப்போ, அந்தந்த ஊரில் இருக்க விவசாயிகளுக்கு நாங்கள் பண்ண போகிறோம். இது தமிழ் சொல்லுங்கள். மட்டும்தான் அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏழைக்குன்னா அதை வர மாட்டேங்குது. என்ன காரணம்? அவங்களாம் பேஷன் கிடையாதா? இல்லைன்னா அவங்க பர்டிகுலராக இல்லை, நீங்கள் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், வசதியாளர்களுக்கு தான் ஃபேஷன் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்க கேட்டகிரி தான் விஷயம். அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம 7th ஸ்டாண்டர்டில் ஒருத்தர் கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சுட்டோம், எல்லாமே வரல, அது ஈக்குவல். அதான் நான் யாருக்குமே டிக்கெட் போடவே இல்லை, யார் வேணா வரல. நீங்கள் இது வந்து உங்கள் வீடு உங்கள் இடம் மாதிரி. இப்போ எனக்கு அங்கே சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு இன்னைக்கு, இந்த மாதிரி வந்து நீங்கள் நாங்கள் விடுவோங்க. ஏன்னா சோலா ஹோட்டல் நம்மளுக்கு அவங்க வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு கொடுக்கல, சோலா ஹோட்டல் நம்ம பே பண்ணியிருக்கோம். இப்போ அது வந்து ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி தான் நம்மளுக்கு. இப்போ நம்ம விஷயம் ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு பிள்ளையா சொல்லி அவ்வளோதான். ஸோ அதுக்கு நாங்கள் தான் உள்ளே விட போகிறோம். ஸோ அவங்களுக்கே தெரியும், அவங்க வந்து பார்க்குறவங்க தாராளமாக பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அது சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு ஷோக்கு வந்து 300 பேர் உட்கார மாதிரி வச்சுருக்கோம்னா அதுக்கு எத்தனை வருவாங்க. மிடில் கிளாஸ் இந்த ஷோவோட மெயின் கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் இருக்கு இல்லைன்னு இல்லை, எல்லாமே ஹியூமன். அதை மட்டும் தான் நாங்கள் மனசில் வச்சுருக்கோம், அவ்வளோதான். இல்லை டைட்டில் வின்னர்னே வராது. இது பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில், அப்புறம் கொஞ்சம் மாதங்களில் வேறு ஸ்டேட்டு, அப்படியே மாதம் அப்படியே ஸ்டேட் மாறிட்டே போகும். ஆனால் வருஷம் சென்னையில் பண்ணிட்டு தான் இருப்போம். எது அந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேட் பண்ணுவோம். அந்த 5 ஸ்டேட்லையுமே வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக போச்சுதான். ஃப்ரீயாக போர் போட்டு தரோங்க. அதாவது இப்போது நம்மகிட்ட பணம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு பணம் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நம்ம போர் போட்டுற முடியாது. உண்மையான விஷயம், நம்ம போர் போட்டால் அந்த போரில் கண்டிப்பாக தண்ணி வர மாதிரி தான் போர் போடணும். ஸோ எந்த ஊரில் மழை பெஞ்சு விவசாயிங்க பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருச்சு, ஓடையில் தண்ணி வராது இப்போதைக்கு, ஏன்னா ஓடையை மறந்துடுச்சு. ஸோ ஓடையில் தண்ணி வராது, கிணத்துல தண்ணி ரொம்ப நேரம் ஊறாது. ஸோ போர் போட்டால் கண்டிப்பாக தண்ணி கிடைக்கும். ஆனால் போர் போடுறதுக்கு காசு இல்லாமல் இருப்பாங்க விவசாயிங்க, அவங்கள செலக்ட் பண்ணி தான் நாங்கள் போர் கொடுத்துருப்போம். என்னென்னா உரம், அதானே, அதாவது அவங்களுக்கு ஒரு புள்ளையா சொல்லி போட்டு அவங்க ஓடிடுவாங்க. அது நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கே ஒரு வேலை இல்லைன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், வேலை இல்லை, எனக்கு ஒரு 10 கோடி ரூபா கடன் இருக்குது, உட்காந்துட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன பண்ண போகிறோம் யோசிச்சுட்டு இருக்கேன். 1 கோடி ரூபாய்க்கு வேலை வந்துச்சுன்னா அந்த 1 கோடி ரூபாய் நான் ஃபுல்லாக கான்செப்ட் பண்ணி வேலை பார்த்தேன்னா 100 கோடியை நான் அடைப்பேன். ஸோ அவங்கவுங்களுடைய உழைப்பு தான் அதில் மெயின் ரீசன். அதான் சொன்னேன், லெட்ஸ் ஃபார்மர்ஸ் பி a கிங் ஆஃப் அவர் நேஷன். அதான் எங்களுடைய பாயிண்ட். தீபிகா பிள்ளைக்கு எவ்வளோ ஃபேஷன் ஷோ பண்ணியிருக்கீங்க, இந்த ஃபேஷன் ஷோ எப்படி ஒரு மோட்டோவோட பண்ணுறாரு, இதை எப்படி அதுலேருந்து மற்றதுலேருந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்காக உங்கள் தியாகம் என்ன? Can I speak in English? I got to know about this concept only today, just hearing him talk. It's something very different, and I think we can also contribute some of our sale proceeds to help his idea. It should be a good start for other organizers to get into this motive. Yeah. வாட்டர் சோர்ஸ் இப்போ அதிகமாக இருக்குமோ, இப்போ நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு சவுத் சைடில், உங்களுக்கு நல்லா தெரியும். சவுத் சைடு நல்ல மழை பெஞ்சிருக்கு, விவசாயிங்க வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, சவுத் சைடு நல்ல மழை பெஞ்சிருக்கு. இப்போ சவுத் சைட் ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை டிஸ்ட்ரிக்ட், தேனி டிஸ்ட்ரிக்ட், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், பழனி, அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு சோர்ஸ் நல்லா இருக்குது, வாட்டர் சோர்ஸ் இருக்குது, போர் போட்டால் கண்டிப்பாக தண்ணி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்த தான் செலக்ட் பண்ணுறோம். இப்போ என் ஊர் தான் பண்ணுறேன்னு கிடையாது, என் ஊர்னா தமிழ்நாடு தான் சொல்லுவேன். ஸோ அங்கே இருக்க எல்லாத்துக்குமே நாங்கள் ஆர்கனைஸாக ஆமாம் சவுத் சைட் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் உண்மையான விஷயம் தானே, எங்கே நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸ் அதிகமாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி போவோம். ஆனால் சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து
இப்போ இந்த ஊரில் ஒரு சும்மா குத்துமதிப்பாக சொல்ல, இந்த ஊரில் ஒரு 5 பேரா, அடுத்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் 5 பேர், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பண்ணிட முடியாது. அவங்க மோட்டிவே தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அவங்க தாங்க ராஜா. நான் ஏன்னா அடுத்து என் குழந்தைங்களும் சரி, என் குழந்தைங்களோட குழந்தைங்களும் சரி சோறை பார்க்கணும், சாப்பிடணும். ஏன்னா உலகத்திலே ரொம்ப ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு சாப்பாடு வந்து சோறு தான். ஃபாரினில் ஒரு கீரை, நம்ம ஊரில் கீரை முக்குக்கு இருக்குது. யூஎஸில் கீரை டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அது $22. இவ்வளோ தான். ஒரு 100 இல்லை, அதான் சொல்கிறேன். நம்ம அந்த ப்ரோட்டீன் நம்ம மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அவங்க அன்னைக்கு கேட்டமா உரம் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு சோர்ஸ் வந்தால் அவங்கள மாதிரி உழைக்கிறவங்க அந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா என் அப்பாவும் ஒரு விவசாயி தான். ஸோ அந்த ஒரு ஏன்னா எங்கள் அப்பா ஓடுறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதனால